தமிழ் செல்வி விறுவிறுப்பாக தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு வீடு திரும்புகிறாள். நீண்ட நேர அலைச்சலால் அவள் முகம் வாடிப்போயிருப்பதைப் பார்த்து தாய் வசந்தி பதற்றமடைகிறாள். உடல்நிலை ஒரு மாதிரியாக இருப்பதாக தமிழ் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவளுக்கு திடீரென பிரசவ வலி ஏற்படுகிறது. இதைக் கண்டு பதறிப்போன வசந்தி உடனே செல்லபாண்டியனை அழைத்து ஆட்டோ பிடிக்கச் சொல்கிறாள். அனைவரும் பதற்றத்துடன் தமிழை கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு விரைகின்றனர். அங்கு அவளை பரிசோதித்த மருத்துவர்கள் அது பிரசவ வலிதான் என்பதை உறுதிப்படுத்துகின்றனர். இந்த செய்தியை வசந்தி போன் மூலம் அப்பத்தாவிடம் தெரிவிக்கிறாள். பேத்தியின் நிலையை அறிந்த அப்பத்தா துடிதுடித்துப் போகிறாள். உடனே மருத்துவமனைக்கு கிளம்பத் தயாராகிறாள். ஆனால் சித்ரா ஓடிச் சென்று ஈஸ்வரியிடம் விஷயத்தை போட்டுக் கொடுக்கிறாள். தமிழ் செல்வியைத் தேடி யாரும் போகக்கூடாது என்பதில் ஈஸ்வரி பிடிவாதமாக இருக்கிறாள். அப்பத்தா கோவிலுக்குப் போவதாகச் சொல்லி சமாளிக்க முயன்றாலும் ஈஸ்வரியும் சேதுவும் தடுத்து நிறுத்தி மிரட்டுகின்றனர். கோபத்தின் உச்சத்துக்கே சென்ற அப்பத்தா, அவள் வயிற்றில் வளர்வது நம்ம வீட்டு வாரிசு, அதுவும் இரட்டை உயிர் என்ற உண்மையை உடைக்கிறாள். தமிழ் செல்விக்கு இரட்டை பிள்ளை என்ற செய்தியைக் கேட்டதும் குடும்பமே அதிர்ச்சியில் உறைகிறது. ஈஸ்வரியும் சேதுவும் மேற்கொண்டு தடுக்க முடியாமல் மௌனமாக நிற்க அப்பத்தா உறுதியுடன் மருத்துவமனைக்கு கிளம்புகிறாள். அங்கு தமிழ் செல்விக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என 2 அழகான குழந்தைகள் பிறக்கின்றன. மயக்கத்தில் இருந்ததால் தனக்கு 2 குழந்தைகள் பிறந்த விஷயம் தமிழுக்கே தெரியாது. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள அப்பத்தா ஒரு திட்டம் தீட்டுகிறாள். பிரிந்து கிடக்கும் குடும்பத்தை ஒன்று சேர்க்க ஒரு குழந்தையை தமிழிடமும் மற்றொரு குழந்தையை தன் வீட்டுக்கும் எடுத்துச் செல்ல முடிவு செய்கிறாள். வசந்தி முதலில் தயங்கினாலும் அப்பத்தாவின் பிடிவாதத்திற்கு இணங்குகிறாள். பிஞ்சு பிள்ளையின் முகத்தை பார்த்தால் கல்லும் கரையும் ராஜாங்கமும் சேதுவும் கண்டிப்பாக மாறுவார்கள் என்ற நம்பிக்கையில் ஒரு குழந்தையுடன் அப்பத்தா அந்த பெரிய வீட்டுக்குள் நுழைகிறாள். அப்பத்தா ஒரு குழந்தையை தூக்கிக் கொண்டு பெரிய வீட்டுக்குள் நுழைய அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் வாசலிலேயே வழிமறிக்கிறார்கள். என்ன அத்தை, கோவிலுக்குப் போறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குழந்தையை தூக்கிட்டு வர்றீங்க, இது யாரோட பிள்ளை என்று ஈஸ்வரி விஷமத்தோடு கேட்கிறாள். அப்பத்தா சற்றும் கலங்காமல், இது நம்ம வீட்டு ரத்தம், என் கொள்ளுப் பேரன் என்று கம்பீரமாகச் சொல்லிவிட்டு உள்ளே செல்கிறாள். அந்த பிஞ்சு பிள்ளையை பார்த்ததும் ராஜாங்கத்தின் கண்கள் கலங்குகின்றன. எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் தன் வாரிசை பார்த்ததும் அவர் மனம் மெல்ல கரையத் தொடங்குகிறது. ஆனால் சேதுவோ, இங்க பாருங்க அப்பத்தா, அந்த தமிழ் செல்வி செய்த துரோகத்தை இந்த முகத்தை பார்த்து நான் மறந்துட மாட்டேன் என்று கடுகடுக்கிறான். அப்பத்தா புன்னகையோடு, நீ எதை மறக்காட்டியும் பரவாயில்லை, முதல்ல இந்த மகாராஜாவை கையில வாங்கு என்று குழந்தையைச் சேதுவிடம் நீட்டுகிறாள். அறியாமல் அந்த குழந்தையைச் சேது வாங்க அவனது விரலை அந்த பிஞ்சு கை இறுகப் பற்றுகிறது. அந்த நொடி சேதுவின் ஆவேசம் குறைந்து ஒருவித திகைப்பில் நிற்கிறான். மறுபுறம் மருத்துவமனையில் கண் விழித்த தமிழ் செல்வி தன் அருகில் இருக்கும் ஒரு குழந்தையை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாள். ஆனால் அவள் மனம் ஏதோ ஒன்றை தேடுகிறது. அம்மா, எனக்கு வயித்துல 2 உயிர் துடிக்கிற மாதிரி இருந்துச்சே, ஒரு பிள்ளைதானா என்று வசந்தியிடம் கேட்கிறாள். வசந்தி உண்மையைச் சொல்ல முடியாமல் தவிக்கிறாள். அப்பத்தா சொன்னது போல, ஆமாம்மா, உனக்கு ஒரு அழகான பெண் பிள்ளை பிறந்திருக்கு என்று சொல்லி சமாளிக்கிறாள். தனக்கு ஒரே ஒரு பிள்ளைதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் செல்வியும் மற்றொரு குழந்தையை வைத்துக்கொண்டு எப்படியாவது மகனை மாற்றத் துடிக்கும் அப்பத்தாவும் என கதை நகர்கிறது. ஒரு குழந்தையை தன்னிடம் வைத்துக்கொண்டு மற்றொரு குழந்தையை வீட்டு வாரிசாக வளர்க்கும் அப்பத்தாவின் இந்த இரகசிய திட்டம் தமிழ் செல்விக்கு தெரிய வரும்போது என்னவாகும்? ஈஸ்வரி அந்த பிள்ளையை வளர விடுவாளா? அடுத்தடுத்த திருப்பங்கள் காத்திருக்கின்றன. அப்பத்தா குழந்தையைச் சேதுவின் கையில் கொடுத்ததும் அந்த பிஞ்சு விரல்கள் அவன் சட்டையை பற்றிக் கொள்கின்றன. சேதுவின் மனதுக்குள் இனம் புரியாத ஒரு பாசம் எட்டிப் பார்க்கிறது. இதை பார்த்த ஈஸ்வரி பதறிப்போகிறாள். என்னங்க இப்படி அசந்து நிக்கிறீங்க? இது யாரோ பெத்த பிள்ளைன்னு நினைக்காதீங்க, இது உங்க எதிரியோட வாரிசு என்று விஷத்தை கக்குகிறாள். ஆனால் ராஜாங்கம் ஈஸ்வரியை தடுத்து, ஈஸ்வரி நிறுத்து, பெத்த பிள்ளைய விட பேரப்பிள்ளை மேல பாசம் வர்றது இயற்கைதான், இவன் நம்ம வீட்டு வாரிசுங்கிறதுல எந்தச் சந்தேகமும் இல்லை என்று குழந்தையை ஆசையோடு வாங்கிக் கொள்கிறார். வீட்டில் இப்படி ஒரு பக்கம் நெகிழ்ச்சியான சூழல் இருக்க மருத்துவமனையில் தமிழ் செல்விக்கு ஒரு சந்தேகம் வலுக்கிறது. அவள் மெல்ல எழுந்து அமர்ந்து, அம்மா, ஸ்கேன் ரிப்போர்ட்ல 2 குழந்தைன்னு சொன்னாங்களே, ஆனா இப்ப ஒரு குழந்தைதான் இருக்குன்னு சொல்றீங்களே, நிஜமா என்ன நடந்துச்சு என்று வசந்தியை தொலைக்கிறாள். வசந்தி பதற்றத்தில் நாக்கை கடித்துக்கொண்டு, அது டாக்டர் கிட்ட கேப்போம் இரு என்று மழுப்புகிறாள். அந்த சமயம் பார்த்து மருத்துவமனைக்கு திரும்பிய அப்பத்தா தமிழை சமாதானப்படுத்துகிறாள். பிள்ளை, உனக்கு ஒரு குழந்தைதான் பிறந்துச்சு, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் தப்பா கூட இருக்கலாம், இப்போதைக்கு இந்த மகராசியை பார்த்து சந்தோஷப்படு என்று போய் சொல்கிறாள். ஆனாலும் தமிழ் செல்வியின் தாய் மனது எதையோ இழந்துவிட்ட தவிப்பிலேயே இருக்கிறது. பெரிய வீட்டில்
ஈஸ்வரியும் சித்ராவும் சேர்ந்து அப்பத்தா கொண்டு வந்த குழந்தையை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியேற்ற திட்டம் போடுகிறார்கள். இந்த குழந்தை இங்கேயே வளர்ந்தால் நாளைக்கு அந்த தமிழ் செல்வி சுலபமா வீட்டுக்குள்ள வந்துடுவா, அதுக்கு விடக்கூடாது என்று கங்கணம் கட்டுகிறார்கள். அடுத்த சில நாட்களில் தமிழ் செல்வி டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்புகிறாள். ஒரு பக்கம் தன் குழந்தையை அணைத்துக் கொண்டாலும் காணாமல் போன அந்த இன்னொரு உயிர் பற்றிய தேடல் அவள் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் தற்செயலாக பெரிய வீட்டு பக்கம் செல்லும் தமிழ் செல்வி அங்கே ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்பதைக் கேட்டு திகைத்து நிற்கிறாள். தன் ரத்தம் அங்கே இருப்பதை அவள் உணர்வாளா? அப்பத்தாவின் ரகசிய திட்டம் குடும்பத்தை ஒன்று சேர்க்குமா அல்லது இன்னும் பெரிய பிளவை உண்டாக்குமா? பரபரப்பான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது கதை. குழந்தையின் அழுகுரல் கேட்ட திசை நோக்கி தமிழ் செல்வி மெல்ல அடியெடுத்து வைக்கிறாள். அந்த அழுகை அவள் அடிவயிற்றை குடைவது போல் இருக்க தட்டு தடுமாறி பெரிய வீட்டின் ஜன்னல் ஓரம் சென்று பார்க்கிறாள். அங்கே ராஜாங்கம் குழந்தையை தொட்டிலிட்டு ஆட்டிக் கொண்டிருக்க சேது தூரத்தில் நின்று அந்த குழந்தையையே உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறான். இதைக் கண்ட தமிழ் செல்விக்குத் தலை சுற்றுகிறது. என் பிள்ளை போலவே இருக்கே, ஒருவேளை அம்மாவிடம் அப்பத்தா பொய் சொல்லிவிட்டார்களா என்ற சந்தேகம் அவளுக்குள் தீயாக பரவுகிறது. ஆவேசத்துடன் வீட்டுக்குள் நுழையப்போன தமிழை வசந்தி தடுத்து நிறுத்தி வீட்டுக்கு இழுத்து வருகிறாள். இப்ப நீ அங்க போனா பெரிய கலவரமாயிடும் தமிழ், அமைதியாயிரு என்று கெஞ்சுகிறாள். ஆனால் தமிழ் விடுவதாக இல்லை. அம்மா, பெத்த மனசு பொய் சொல்லாது, அங்க இருக்கிறது என் ரத்தம்னு என் உசுறு சொல்லுது, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள். அன்றுக்கிரவு யாரிடமும் சொல்லாமல் தமிழ் செல்வி நேராக பெரிய வீட்டுக்குச் செல்கிறாள். அப்பத்தா அப்போதுதான் குழந்தைக்கு பால் புகட்டி தூங்க வைத்துக் கொண்டிருக்க தமிழ் செல்வி அங்கே வந்து நிற்கிறாள். அப்பத்தா, என்கிட்ட ஏன் பொய் சொன்னீங்க? அங்க ஒரு பிள்ளை, இங்க ஒரு பிள்ளையா? என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று கதறி அழுகிறாள். சத்தம் கேட்டு ராஜாங்கம், சேது, ஈஸ்வரி என அனைவரும் அங்கே கூடிவிடுகின்றனர். ஈஸ்வரி இதை பயன்படுத்திக் கொண்டு, பாத்தீங்களா மாமா, இது அந்த தமிழோட பிள்ளைதான்னு எனக்கு அப்பவே தெரியும், இவ வேணும்னே திட்டமிட்டு ஒரு பிள்ளைய இங்கே அனுப்பி நம்ம சொத்து மேல ஆசைப்படுறா என்று பற்ற வைக்கிறாள். ராஜாங்கம் அதிர்ச்சியில் அப்பத்தாவை பார்க்க அப்பத்தா உண்மையை உடைக்கிறாள். ஆமாயா, இது தமிழ் செல்வி பெத்த பிள்ளைதான், 2 பேரும் பிரிஞ்சு கிடக்கிறீங்களே, இந்த வாரிசாவது உங்களை ஒன்னு சேர்க்காதான்னு தான் இப்படி ஒரு காரியம் பண்ணினேன் என்று சொல்ல வீடே நிசப்தமாகிறது. சேது இப்போது என்ன செய்யப் போகிறான்? தன் பிள்ளையை தூக்கிக் கொண்டு தமிழ் செல்வி வெளியேறுவாளா அல்லது அந்த பிஞ்சு மழலைக்காக குடும்பம் ஒன்று சேருமா? கதை உச்சகட்டத்தை எட்டுகிறது. தமிழ் செல்வி ஆவேசமாக பேசுவதைக் கேட்டு சேதுவின் முகம் சிவக்கிறது. உன் வாரிசுன்னு தெரிஞ்சிருந்தா இதை தொட்டிருக்கவே மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே குழந்தையை தூக்கப் போக அப்பத்தா குறுக்கே நிற்கிறாள். எல்லாரும் நிறுத்துங்க, இந்த வீட்டுப்படியை மிதிக்க மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டு போனவ இன்னைக்கு இங்கே எதுக்கு வந்திருக்க என்று ஈஸ்வரி எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுகிறாள். தமிழ் செல்வி கண்களில் கண்ணீரோடு, நான் இந்த வீட்டுக்கு வரல, என் பிள்ளைய தேடி வந்திருக்கேன், என் குழந்தையை என்கிட்ட கொடுங்க என்று கெஞ்சுகிறாள். ஆனால் அப்பத்தா திடீரென ஒரு முடிவை அறிவிக்கிறாள். முடியாது தமிழ், இந்த குழந்தை இங்கேதான் வளரும், இது இந்த வீட்டின் மூத்த வாரிசு, நீயும் உன் குழந்தையோடு இங்கே வருவதாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு உன் பிள்ளை கிடைக்கும் என்று ஒரு நிபந்தனையை விதிக்கிறாள். ராஜாங்கம் மௌனமாக இருக்க சேதுவோ, அவள் இங்கே வரக்கூடாது, வேண்டுமானால் இந்த பிள்ளையையும் அவளே எடுத்துப் போகட்டும் என்று கத்துகிறான். ஆனால் அவன் கைகள் குழந்தையை விட மனமில்லாமல் தவிப்பதை அனைவரும் கவனிக்கின்றனர். அப்போது சித்ரா மெல்ல ஈஸ்வரியன் காதில், அக்கா, இந்த பிள்ளை இங்கே இருந்தால் அந்த தமிழும் அடிக்கடி இங்கே வருவா, இது நமக்கு ஆபத்து, எப்படியாவது இந்த பிள்ளையை அநாதை ஆசிரமத்துல சேர்த்துடலாம் என்று ஒரு கொடூரமான யோசனையை சொல்கிறாள். அன்று இரவு தமிழ் செல்வி வீதியில் அமர்ந்து போராட்டம் செய்யத் தொடங்குகிறாள். என் குழந்தையை தரும் வரை நான் இங்கிருந்து நகர மாட்டேன் என்று அவள் பிடிவாதமாக இருக்க ஊர் மக்கள் அனைவரும் அங்கே கூடுகின்றனர்.